தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனதே நம்ம ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தாக பேசல, வெறும் நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் விஷ்ணு விஷால் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் சார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கூட இருக்கிற ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பாலா, அனில், சுரேஷ் அண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரிகிடா, பிரியா மதன் சங்கர், பேர் விட்டுறக்கூடாது, ரக்ஷன், ராபன், இபி பிரியன், எடிட்டர் முத்தையன், ஜோசப், அமர். இது ஒரு ஃபார்மாலிட்டியில், ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதாவது பேர் அப்பவும் மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ரமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யார் புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி தான் நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லிடுறேன் கடைசியாக 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றத மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தா இன்னும் 2 மச்சாவே பண்ணியிருக்கலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு 2 மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிருக்காங்கனால லென்த்தாக பேசினவங்க கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ. அண்ட் முக்கியமான விஷயம் அதான், தெரி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. தானு சார், மோகன்ஜி அண்ட் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். அப்புறம் பாலா போய் நேரில் மீட் பண்ணார். ஸோ பெருந்தன்மையாக அவரோட படத்தை போஸ்ட்போன் பண்ணதுக்கு அவருக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்திருந்தா கண்டிப்பாக தேட்டர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இஷ்யூ ஆகிருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபரீனா, நாங்கள் கேட்ட உடனே என் ஃப்ரெண்டு சேர்ந்து நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கோம். கேட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபரீனா. வேலு பிஆர்ஓ, ஸோ அவருக்கு ரொம்ப நேரம் கை தட்டலாம் கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட சொன்னார், ஹாட்ஸ்பாட் 1 இதுலேயே வந்து நீ என் பேரை சொல்லலை, 2லேயும் நீ வந்து பேரை சொல்லலை அப்படின்னு கடுப்பாயிரும் அப்படின்னாரு. ஸோ அதனால் வேலு பேரை நல்லா சவுண்டாக சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.